அனைவருக்கும் வணக்கம். காலையில் எழுந்ததும் அம்மாவான வேதா தன் மகளான பிரபாவுக்கு போன் செய்கிறாள். போனை எடுத்ததும் இன்னைக்கு என்னம்மா பிரச்சனை? தொலைபேசி எடுத்த பிரபா கேட்க, அதை ஏண்டி கேட்கிற, எனக்கு மருமகள்னு வந்து இருக்காளே ஒருத்தி, அவள் சமையலும். இன்னைக்கு அவள் ஒரு ரசம் வைக்கிறேன்னு சொல்லிட்டு வச்சா பாரு, தூ வாயில வைக்க முடியல. ஆனா உன் அப்பா அவளை பாராட்டி தள்ளுறாரு என அம்மாவின் குற்றச்சாட்டுகளை பொறுமையாக கேட்டவள், அம்மா நீ பேசாம கொஞ்ச நாள் இங்க வந்து தங்கிட்டு போயேன் என்று அழைத்து வேதாவுக்கும் பெண் வீட்டில் தங்கி வந்தால் நல்லாக இருக்கும் என்று தோன்றியது. அதனால் மகள் வீட்டில் கொஞ்ச நாள் தங்கிவிட்டு வரலாம் என அவளும் கிளம்பிச் சென்றாள். அம்மா ஊரிலிருந்து வந்து களைப்பாய் இருக்கும், இந்தா காபியை குடி. பிரபா சொல்லிக் கொண்டிருந்த போதே கோவிலுக்கு சென்றிருந்த பிரபாவுடைய மாமியாரும் அப்போது வீட்டுக்கு வந்தார். அடடா வாங்க சம்மதி, எப்ப வந்தீங்க? நல்லா இருக்கீங்களா? வேதாவின் அருகில் நாற்காலியை இழுத்து போட்டு அவளும் அமர்ந்து கொண்டாள். அவருக்கும் தனக்குமாய் காபி எடுத்து வந்த பிரபா அவர்களுக்கு அருகே அப்படியே தரையில் அமர்ந்து குடித்தாள். அப்போது பிரபா, எனக்கு இன்னைக்கு காபி கொஞ்சம் அதிகா தித்திப்பா குடிச்சா நல்லா இருக்கும்னு தோணுது. நான் கொஞ்சம் சர்க்கரை சேர்த்துக்க போறேன், உனக்கும் எடுத்துட்டு வரவா என்று பிரபாவுடைய மாமியார் கேட்க, நீங்க இருங்க அத்த, நான் போய் சர்க்கரை டப்பாவை எடுத்துட்டு வரேன் என்று பிரபா கூறினாள். அன்று இரவு உணவுக்கு சப்பாத்தி தயார் செய்தாள் பிரபா. ஆனால் வேதாவால் அதை கடிக்கக்கூட முடியவில்லை. குருமாவின் சுவையும் ஒன்றும் பிரமாதமாக இல்லை. பிரபாவின் கணவனும் மாமியாரும் சப்பாத்தியை குருமாவில் ஊற வைத்து ஏதும் சொல்லாமல் சாப்பிட்டனர். ஏனோ வேதாவுக்கு மருமகளான பூஜாவின் மிருதுவான சப்பாத்தியும் சுவையான காய்கறி சப்ஜியும் மனதுக்குள் வந்து போனது. மறுநாள் பிரபா காலை உணவுக்கு இட்லி செய்ய, கல் போன்ற இட்லி வேதாவின் தொண்டையில் இறங்க மறுத்தது. எல்லோரும் அமைதியாக சாப்பிட வேதாவால் பொறுக்க முடியவில்லை. இதுங்க எல்லாம் எதை போட்டாலும் சாப்பிடுங்க போல என் மனதுக்குள் நினைத்து கொண்டே தண்ணீரை குடித்து குடித்து இட்லியை உள்ளே தள்ளினாள் பிரபா. அடுத்த முறை இட்லிக்கு ஊற போடும்போது 2 டீஸ்பூன் வெந்தயம், ஒரு கைப்பிடி அவலை சேர்த்து ஊற போடுமாம். அப்படி போட்டா இட்லி இதைவிட மிருதுவா மல்லிப்பூ மாதிரி இருக்கும்னு என் தோழி சொன்னா என்று சம்மந்தி அம்மா தன் மகளிடம் சொல்வதைக் கேட்ட வேதாவுக்கு இவங்க முன்ன பின்ன மிருதுவான இட்லியே சாப்பிட்டது இல்லையோ என்று கேலி மனதுக்குள் எழுந்தது. அதன்பின் தன் மகளான பிரபாவிடம்தான் மதியத்துக்கு சமைக்கிறேன் என்று வேதா சொல்ல அதை மறுத்தாள். அவருடைய மகள், வேணாம்மா, நான் சமைச்சாதான் அவருக்கும் அத்தைக்கும் பிடிக்கும் என்றாள். இதைக் கேட்டு வேதாவுக்கு சிரிப்பதா அழுவதா என்று புரியவில்லை. வந்ததிலிருந்து ஒழுங்கான உணவை சாப்பிடாததால் மதியம் அவருக்கு சீக்கிரமே பசித்தது. பிரபாவின் சமையலை சாப்பிட வேண்டும் என்று நினைத்த போதே மனதில் லேசான பயமும் வந்தது. எதிர்பார்த்த மாதிரியே ஒன்றில் கூட உப்போ காரமோ இல்லை. சமையல் இன்னைக்கு நல்லா அமைஞ்சு போச்சு பிரபா. அம்மா வந்து இருக்காங்கன்னு நீ ரொம்ப சிரத்தை எடுத்து சமைச்சிருக்க போல என்று கூறினாள் மாமியார். என்ன, இந்த வெண்டைக்காய் பொரியலில் ஒரு துளி காரம் இருந்தால் அருமையோ அருமை, ரசத்துல கொஞ்சம் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டா இன்னும் ஜோரா இருக்கும் என்று மட்டும் அவளுடைய மாமியார் சொன்னாள். தன் மகளின் கேவலமான சமையலை பாராட்டும் சம்பந்தியாவாவை ஒரு மாதிரியாக பார்த்தாள் வேதா. ஏங்க, நான் சொல்றது சரிதானே என்று பிரபாவின் மாமியார் அவரையும் கேட்க வேறு வழியின்றி பலியாடு போல தலையாட்டினாள். வேதா, இங்கேயே இன்னும் 2 நாள் இருந்தால் பசியில் செத்தே போய்விடுவோம் என்று தோன்ற மறுநாள் விடிந்ததும் விடியாததுமாக ஊருக்கு போயே தீர வேண்டாம் என்று நின்றாள் அவளுடைய அம்மாவான வேதா. ஆனால் மகளும் அவளுடைய மாமியாரும் காலையில் டிப்பாக சாப்பிட்டுவிட்டுதான் போக வேண்டும் என்று பிடிவாதம் பிடிக்க, ஐயையோ இது என்ன கொடுமை என்று எண்ணிக்கொண்டே சாப்பிடவும் அமர்ந்தாள். அருமையான மசால் தோசையும் கொத்தமல்லி சட்னியும் பரிமாறினாள். மகள் தோசையை சுவைத்தவர் புரியாமல் மகளைப் பார்க்க, இவ்வளவு நல்லா சமைக்க தெரிஞ்ச நீ ஏன் 2 நாளா இவ்வளவு கேவலமா செய்தேன்னு கேட்க நினைக்கிற என்று பிரபாவே அவளுடைய மனதைப் படித்தவள் போல தன் தாயிடம் கேட்டாள். ஆமா என்று வேதா தலையாட்டி, எல்லாம் காரணம் தான்மா, நீ எனக்கு செல்லம் கொடுத்து கல்யாணம் வரை சமையலறை பக்கமே
விடல கல்யாணமாகி வந்த புதுசுல நான் இப்படித்தான் சுவையே இல்லாமல் சமைப்பேன். ஆனா என் மாமியார் என்னையோ இல்ல உன்னையோ ஒரு வார்த்தை கூட குறை சொன்னதே இல்லை. அது உனக்கு தெரியுமா? இங்க என் சமையல் நல்லா இல்லனாலும் என் மாமியார் என்னை பாராட்டியே அதில் உள்ள குறை என்னன்னு சொல்லிடுவாங்க. நீ வந்த அன்னைக்கு அவங்களுக்கு காபில கொஞ்சம் கூட நான் சர்க்கரை போடவே இல்லை. ஆனா அவங்க அதை குறையா சொல்லாம இனிப்பா குடிக்கணும்னு போல இருக்கு, கொஞ்சம் சர்க்கரை கூட போடுன்னு சொன்னாங்க. அதே மாதிரி சப்பாத்தி பண்ணின போதும் நான் சாப்பிடும் போது எனக்கே அதில் உள்ள குறை தெரிஞ்சு சரி செய்துப்பேன்னு ஏதும் சொல்லாம குருமாவை ஊற வச்சு சாப்பிட்டாங்க. நேத்து காலையில இட்லி எப்படி இருந்ததுன்னு உனக்கே தெரியும். அதை பத்தியும் பிரச்சனை எதுவும் செய்யாம மல்லிப்பூ இட்லி செய்ய டிப்ஸ் சொன்னாங்க. எல்லாத்தையும் நாம சொல்ற விதத்துல சொன்னா அதை கேட்கிறவங்க மனசை கஷ்டப்படுத்தாது. மகள் தன்னை குத்திக் காட்டி என்று ஒரு கணம் தோன்றியது. அதை ஏன் இப்போ என்கிட்ட சொல்ற அம்மா என்கிட்ட கோவிச்சுக்காத, நீ பூஜா கிட்ட செய்யற மாதிரியே என் மாமியார் என்கிட்ட குறை காண ஆரம்பிச்சு இருந்தாங்கன்னா என்னால இங்க இவ்வளவு சந்தோஷமா வாழ முடியுமா? தன் மகள் தனக்கு அறிவுரை சொல்வதா என்ற ஈகோ எட்டி பார்த்தது வேதாவுக்கு. சரிடி பிரபா, உன் மாமியார் மாதிரி எனக்கு பக்குவமா பேசத் தெரியாது. நான் இப்படியே இருந்துக்கிறேன். நீ ஒன்னும் பெரிய மனுஷி மாதிரி எனக்கு புத்தி சொல்ல வேண்டாம் என படபடவென புரிந்தாள் வேதா. அம்மா, நான் சொல்றதை கொஞ்சம் பொறுமையாதான் கேளேன். நேத்து எனக்கு ஏன் நீ ஏன் சமையலை உதவ வந்த நான் உன் பொண்ணு அப்படிங்கிறதையும் மீறி என் மோசமான சமையலை உன்னால சாப்பிட முடியல. அதுதானே, அதான் எனக்கு உதவுற மாதிரி உன் சுவைக்கு ஏற்ப நீ ஏன் சமைச்சுக்கலாம்னு நினைச்ச, சரிதானே என்று கேட்டார். மகளின் கேள்விக்கு ஆமாம் என்று தலையாட்டுவதைத் தவிர வேறு வழி இல்லை அவளுக்கு. அதே மாதிரி ஊரிலும் உனக்கு தேவையானதை நீயே சமைச்சுக்கோ. அப்படியே பூஜாவையும் பக்கத்துல நிக்கச் சொல்லு. அவள் புத்திசாலி பொண்ணு. ஒரு வாரத்திலேயே உன் சுவை எல்லாமே அவளுக்கு பிடிபட்டுவிடும். மகள் சொன்னது பிறகுதான் இப்படியும் செய்திருக்கலாமோ என்று தோன்றியது வேதாவுக்கு. அம்மா, உண்மையில உன் பிரச்சனை சாப்பாடோ அதன் சுவையோ இல்லை, அதை செய்யற பூஜாவை உனக்கு பிடிக்கல. உன் பேச்சை மதிக்காம அண்ணன் அவளை காதல் கல்யாணம் செய்துகிட்டான்னு அவள் மேல உனக்கு கோவம். அந்த கோபத்தை எல்லாம் அவகிட்ட காட்ட நீ கண்டுபிடிச்ச வழி அவளை குறை சொல்வது. அது ரொம்ப தப்புமா? அவ உன்கிட்ட பேசணும்னு தமிழை கத்திக்கிட்டா, சைவ சமையல் செய்யவும் பழகிக்கிட்டா. கடைசில அவ இவ்வளவு செய்தும் நீ தினமும் அவளை அழ வைக்கிற. அவள் ரொம்பவே நல்ல பொண்ணு. அதான் நீ படுத்துறதுக்கு எல்லாம் பேசாம இருக்கா. இதுவே வேற ஒருத்தியா இருந்தா இந்நேரம் அண்ணனை தனி கொடுத்தனம் கூட்டிட்டு போயிருப்பா. மகனின் வார்த்தையில் உள்ள உண்மை புலப்படத் தொடங்கியது. வேதா யோசிக்கவும் தொடங்கினாள்தான். வேண்டுமென்று பூஜாவிடம் அவள் செய்யும் சமையல் மட்டுமல்லாமல் ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்துக்கும் குறை காணுவதும் புரிந்தது. பிரபாவின் மாமியாருக்கு இருக்கும் பக்குவம் தனக்கு இல்லையே என்ற எண்ணமும் அவளுக்கு வந்தது. அப்பா அவள் செய்வதை எல்லாம் பாராட்டுவது என் மாமியார் கையாலும் அதே டெக்னிக் தான். அதையும் நீயே புரிஞ்சுக்கணும். மகள் சொல்லும்போதுதான் கணவனின் செய்கையின் அர்த்தம் விளங்குவது போல் இருந்தது வேதாவுக்கு. ஆமா, கடைசியா நான் ஒன்னு சொல்றேன். நாம நம்ம சுத்தி இருக்கிற மனிதர்கள் கூடதான் குடும்பம் செய்யணுமே தவிர உப்பு புளி மிளகு கூட எல்லாம் இல்லை. பூஜா நம்ம வீட்டுக்கு வாழ வந்தவள். அவளை நீ மகளா நினைக்க வேணாம், ஒரு சக மனுஷியா நினைச்சு அவகிட்ட அன்பா நடந்துக்கலாம். இல்லையா அம்மா? இனிமேலா பூஜாவோட உணர்வுகளை மதிக்க கத்துக்க தயவு செய்து உன்னை மாத்திக்க பாரு என்று அறிவுரை கூறினாள். இதுக்கு மேல் உன் இஷ்டம் என்றவள் அம்மாவின் பதிலை எதிர்பார்க்காமல் கால் டாக்ஸிக்கு போன் செய்தாள். இப்ப எது குடிகால் டாக்ஸிக்கு போன் பண்ற? நான் வாயும் வயிறுமா இருக்கிற என் மருமகளுக்கு ஏதாவது செய்து எடுத்துக்கிட்டு போறேன். அவளுக்கு மைசூர் பார்னா பிடிக்கும். தேவையான சாமானை வாங்க காசும் தரேன். நீ வாங்கிட்டு வந்து தந்த பின்பு இனிப்பு கை முறுக்கு எல்லாம் செஞ்சு எடுத்துக்கிட்டு நாளைக்கு போறேன் என்று கொஞ்சம் கொஞ்சம் குரலில் சொல்லும் அம்மாவை புன்னகை ததும்ப பார்த்தாள் பிரபா. அம்மா, உன் மனசு எனக்கு தெரியாதா? நீ ஏதோ குழப்பத்தில் இருந்த, அதான் அப்படி பூஜா கிட்ட நடந்துகிட்ட. நீ மனசு மாறி இப்படி ஏதாவது சொல்லுவேன்னு
தெரிஞ்சுதான் நானே எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் பிரபா சொல்ல முகத்தில் கிண்டல் வழிய அச்சச்சோ நீ பண்ணுறதா வேணாமா என் மருமக பாவம் என்று சொன்ன வேதாவை தன் இடுப்பில் கை வைத்து போய் கோபத்துடன் பிரபா முறைத்தாள் மகளின் முகபாவத்தை பார்த்த வேதாவிற்கு சிரிப்பு பொங்கியது அதே சந்தோஷம் அவள் வீட்டிலும் இனி தொடரும் இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே அந்த பெல் சிம்பலையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்.